ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2024 வருடத்தில் நாம் 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தயவு செய்திருக்கிறார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய மாறாத கிருபை நம்மை பாதுகாத்திருக்கிறது, பராமரித்திருக்கிறது. தேவன் அற்புதமாக ஆச்சரியமாக நம்மை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை காலத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆத்ம தரிசன ஊழியத்தின் சார்பில் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே இந்த மாதத்தை தேவன் உங்களுக்கு ஒரு நிறைவான மாதமாக, ஒரு நிச்சயமுள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாக சங்கீதம் 62 சங்கீதம் 8 வசனத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது: சகல ஜனங்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், அவரே உங்களுக்கு அடைக்கலமானவர். இதை நான் 3 சின்ன சின்ன செய்தியாக வீடியோவாக போட நான் வாஞ்சிக்கிறேன். முதல்ல சங்கீதம் 62:8 முதல்ல கர்த்தர் சொல்லுகிறார், எக்காலத்திலும் என்னை நம்புங்கள். ஆண்டவரை நம்புவது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். ஏன்னா இன்றைக்கி நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்தில் வாழுகிறோம். ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை, பற்று, பாசம் எல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது. நீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஆலயத்து வருகிறதே இல்லை. இன்றைக்கும் ஒரு பண்டிகை நாளில் வராங்க, ஏதோ ஒரு கடமைக்காக, சடங்காச்சாரத்துக்காக அந்த நாளை வந்து அவர்கள் கொஞ்ச நேரம் தங்களுடைய நேரத்தை செலவு செய்து விட்டு போகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், எக்காலத்திலும் நாம் அவரை நம்ப வேண்டுமாம். அல்லேலூயா. எக்காலத்து, வாழ்வு காலத்திலும் தாழ்வு காலத்திலும், ஒருவேளை வசதியான காலத்திலும் பற்றாக்குறை காலத்திலும், நல்ல சுகமாக இருக்கிற காலத்திலும் சுகவீனமாக இருக்கிற காலம், எக்காலத்திலும் நாம் கர்த்தரை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை யாரை சார்ந்து இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது? இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நிறையா நம்முடைய நம்பிக்கையில், கர்த்தரை இடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாம் இன்றைக்கி ரொம்ப குறைந்து காணப்படுகிறோம். ஒரு ராஜாவுடைய மனுஷன் நமக்கு தெரியும். யோவான் 4 அதிகாரம் 9 வசனத்தில் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அவன் நம்பி போனான். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ உன் வீட்டுக்கு போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அப்போ அவன் இயேசு கிறிஸ்துட்ட அவன் வந்த நோக்கம், தன்னுடைய குமாரன் மரண அவஸ்தைப்படுகிறான், அவன் பிழைக்க வேண்டும், அதுக்கு தான் வந்தான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்க. அந்த வார்த்தையை அவன் நம்பி போனான். அப்படின்னா கர்த்தருடைய நம்பிக்கையில் ஒரு 3 விதமான காரியம் இருக்கிறது. ஒன்று, முதலாவது கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பணும். அவர்தான் என் வாழ்க்கையில் எல்லாம், அவரால் தான் நான் வாழ்கிறேன், அவர்தான் எனக்கு இந்த வசதியை தந்தார், அவரால் தான் இந்த கனமான மகிமையான நிலைக்கு நான் உயர்த்தப்பட்டேன். அப்படி முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். சரியா? அவர் முதலாவது ஆண்டவரை நம்ப வேண்டும். ரெண்டாவது, முழுமையாக கர்த்தரை நம்ப வேண்டும். இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அறகுறை நம்பிக்கை. சரி, ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் சுகம் கொடுத்தா சரி, சுகம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதாவது கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கர்த்தரை தேடுவோம், அல்லது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முழுமையாக நம்பு. நீ என்னிடத்தில் வந்தால் நீ கேட்கிறதை நீ பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் கட்டாயம் நிச்சயமாக எனக்கு இதை தருவார், தந்து என்னை அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு முழுமையாக நம்புங்கள். வேதத்தில் முழுமையாக அண்ணால் நம்பினால், ஆண்டவர் சமூகத்திலேயே முழுமையாக நம்பினதுனால சாமுவேல் என்று ஒரு தீர்க்கதரிசி அவளால் காண முடிந்தது. பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தரை நம்பணும், ரெண்டாவது முழுமையாக நம்பணும், மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய நம்பிக்கையில் ஒரு முறையான நம்பிக்கை வேணும். முறைப்படியான நம்பிக்கை. அது என்ன முறைப்படியான நம்பிக்கை? எல்லாத்துக்கும் ஒரு 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 முறை வச்சிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு அதற்குன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார்.
ஒரு வழி வாசலை வச்சிருக்கிறார். அந்த ஒழுங்கு என்ன? இந்த வேத வசனம் தான் அந்த ஒழுங்கு. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு சில ஒழுங்குகள் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமண காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் அதுக்காக நீங்கள் எப்படி தேடுவது, அது எப்படி அந்த காரியத்துக்காக முதலாவது என்ன செய்யணும், அதை முழுமையாக எப்படி செய்யணும், அது என்ன முறையில் தேடணும். அதாவது இப்போ பெண்ணை பார்க்கிற படலம் அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு அந்த ஆபிரகாம் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை அனுப்பும்போது அது ஸ்டெப்பாக இருக்கும் பாருங்க. ஒரு ஊழியக்காரன் சொன்னார், அவருடைய நண்பர் ஒருத்தர் ஃபாரினில் இருந்தாராம். ஒரு முறை ஊழியத்தின் பாதையில் அவர் போய் பார்த்த பொழுது அவர் திருமணமாகாமல் இருந்தார். வயது 38 வயதாகிவிட்டது. அவர் கேட்டாராம், ஏன்பா இன்னுமா உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படி சொன்னால் அவர் சொன்னாரா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணிட்டே. அவர் கூட சேர்ந்த இவருக்கு திருமணமாகி பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க. ஆனால் அவர் இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ணால் மட்டும் போதாதப்பா, ஆண்டவர் ஜெபித்து விட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன செய்யணும். அப்போ மாப்பிள்ளையை தேடணும், பெண்ணை தேடணும். அதை கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டு தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நாம் தேடணும். அழகையோ அந்தஸ்தையோ பணத்தையோ அல்லது தங்களுடைய சொந்த மாம்ச இச்சைகளையோ சுயத்தையோ சார்ந்து தேடக்கூடாது. இன்னும் ஒரு அருமையான காரியத்தை சொன்னார். உண்மைதானே? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எக்காலத்தில் அவரை நம்புகிறதில்ல 3 காரியம் இருக்குது. முதலாவது கர்த்தரை நம்புங்கள், முழுமையாக நம்புங்கள், முறைப்படி நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.